Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 2022 ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 42 லாஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா 320, 120 அண்ட் 95 இந்த 3 நம்பருக்கும் HCF என்னென்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டு நம்மளை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் படி கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு செஞ்சு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இருக்கிறதுலேயே 2 பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. அந்த 2ல் பெரிய நம்பரை எம்னு வச்சுக்கோங்க, சின்ன நம்பரை என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். ஸோ திஸ் இஸ் 320 அண்ட் திஸ் இஸ் 120. ஓகே, திஸ் இஸ் 120. அப்போ 320லேருந்து 120 கழிச்சா 200. இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 நம்பரை எடுத்துக்கணும். இதில் பெரிய நம்பரை எம்னு வச்சுக்கணும், சின்ன நம்பரை என்னன்னு வச்சுக்கணும். எம்மிலேருந்து என்ன கழிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் 200 மைனஸ் 120 எவ்வளோ வரும்? 80. மறுபடியும் இந்த 2 நம்பரையும் எடுக்கணும். 120லேருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். மறுபடியும் 80லேருந்து 40 கழிக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ 40. ஒன்று இந்த 2 நம்பரும் சேமாக வந்தால் நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இப்போ பாருங்கள் 40லேருந்து 40 கழிக்கணும். 0 வரும். 0 வந்துருச்சுன்னா சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 0 கிடைக்கும். நம்ம அப்படியே செக் பண்ணிக்குவோம். 40 மைனஸ் 40 0. அப்போ HCF என்ன அப்படின்னா 40 தான். இங்கே பாருங்கள் 40 தான் HCF. அவங்க சொன்ன மாதிரி அவங்க மெத்தடில் கண்டுபிடிச்ச மாதிரி 40 வந்த மாதிரி இப்போ நமக்கு 40 வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா மூணாவதாக ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, 95. இந்த 95லேருந்து இப்போ நமக்கு கிடைச்ச HCF 40 என்ன செய்யணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 55 கிடைக்கும். மறுபடி இப்போது பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை கழிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் எப்போவும் இங்கே வேல்யூ பெருசாக தான் கிடைக்கும். ஸோ 55 மைனஸ் 40 விச் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். 40லேருந்து 15 கழிக்கணும். 40, 15, 25 கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள் 25லேருந்து 15 கழிக்கணும். 25லேருந்து 15 கழிக்கணும். 10 கிடைக்கும். மறுபடி 15லேருந்து 10 கழிக்கணும். 5 கிடைக்கும். மறுபடி 10லேருந்து 5 கழிக்கணும். 5 கிடைக்கும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் 2 நம்பரும் சேமாக வந்துருச்சு. இந்த ஸ்டெப் வர ரிப்பீட் பண்ணணும். ஸோ பெரிய நம்பர்லேருந்து இந்த 2 நம்பரை எடுக்கணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை என்ன செய்யணும்? கழிக்கணும். அதுதான் ரூல். இப்போ 5 கிடச்சிருச்சு. இப்போ 5லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 அல்லது கடைசியாக இந்த 2 நம்பரும் சேமாக வந்தாலே என்ன செஞ்சுக்கலாம்? நிப்பாட்டிக்கலாம். ஸோ HCF வந்து 5. இங்கே பாருங்கள் HCF வந்து 5. தட்ஸ் ஆல். ஆனால் இப்போ சப்ட்ராக்ஷன் தானே அப்படின்ட்டு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணாமல் போனீங்கன்னா அவங்களால எக்ஸாம் ஹாலில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மறந்துடுவீங்க. அதனால் ஒரு தடவை வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த சம்மை எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.